ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தாங்க நான் போடுற சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுங்க. இன்றைக்கி நாம் கனவை வச்சு தாங்க ஒரு சமையல் பண்ணு காமிச்சு தர போகிறேங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தாங்க நான் என்ன சொல்லி தர போகிறேன்னு உங்களுக்கு தெரியும். கனவையை நாம் வாஷ் பண்ணி கொண்டு வந்துருக்கோங்க நீட்டாக. நான் இந்த சைஸில் கட் பண்ணிருக்கேங்க. ஏன்னா நம்ம குழம்பு வைக்கும்போது கனவை சுருங்குங்க. உங்களுக்கு இதை விடவும் குட்டி சைஸாக வேணுமென்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் கனவு குழம்புக்கு தேவையான மசாலா பார்க்கலாங்க. ஈஸியான மெத்தடில் சூப்பராக உங்களுக்கு சொல்லி காமிச்சு தர போகிறேங்க. துருவி வச்சுருக்க தேங்காய், மிளகுத்தூள், மல்லித்தூள். மல்லி கொஞ்சமாக தான் எடுக்கணும். ஏன்னா நாம் இப்போ பண்ணுறது கனவைக்கு மல்லி அதிகமாக நாம் சேர்க்கவே கூடாதுங்க. கொஞ்சமாக மல்லி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், சின்ன சீரகம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்ககிட்ட எலுமிச்சை பழம் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி கொண்டு வரலாங்க. மை மாதிரி அரைச்சி கொண்டு வாங்க. அந்த கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்க தொடங்கியாச்சுங்க. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை சேர்க்கலாங்க. நல்லா வறுத்துக்கோங்க. வெங்காயத்தில் நிறம் மாறணுங்க, அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும்போது நமக்கு போட்ட தக்காளி வெங்காயம் எல்லாம் சீக்கிரமாக வறுபடுங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கனவு குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கிற கனவையை நாம் சேர்க்கலாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். கனவை நல்லா வேகட்டுங்க. கனவை நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வேகட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. திறந்து பார்க்கலாங்க. கனவை எல்லாமே நல்லா வெந்திருக்கு. மசாலா சேர்த்துட்டோம். வாசனை அப்படி தாங்க கனவை குழம்பு ரெடி ஆகிட்டுங்க.